ஏறத்தாழ 8 மணி ஆகிறது. இருந்தாலும் சென்னையில் அந்த பனிமூட்டம் என்பது விலகாமல் இருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களில் நிலவக்கூடிய அந்த பனிமூட்டத்தை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். அதுபோன்ற ஒரு சூழல்தான் சென்னையிலும் நிலவிக் கொண்டிருக்கிறது. தற்போது ஏறத்தாழ 8 மணி ஆகிறது. இருந்தாலும் சென்னையில் அந்த பனிமூட்டம் என்பது விலகாமல் இருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் என 13 மாவட்டங்களில் இந்த பனிமூட்டமானது நிலவிக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக சென்னையில் காலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை இந்த பனிமூட்டம் நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமும் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அந்த வகையில்தான் தற்போது சென்னையில் அந்த பனிமூட்டம் என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு 100-200 மீட்டர் தொலைவிலேயே வரக்கூடிய வாகனங்கள் சரியாக பார்க்க முடியாத நிலை இருக்கிறது. இதனால் அந்த வாகனங்கள் மின்விளக்கை ஒளிர செய்தபடிதான் தற்பொழுது வரை அந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறார்கள். வழக்கமாக ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரியான இடங்களில்தான் இந்த பனிமூட்டங்கள் எல்லாம் நிலவும். ஆனால் தற்போது சென்னையில் இத்தகைய ஒரு பனிமூட்டத்தை பார்க்க முடிகிறது. சென்னை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் என சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட அந்த வட மாவட்டங்கள் என 13 மாவட்டங்களில் இந்த பனிமூட்டமானது வரும் 12ஆம் தேதி வரை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கிழக்கு திசை காற்று வங்காள விரிகுடாவிலிருந்து அந்த ஈரப்பதமான காற்றை நிலப்பரப்புக்குள் கொண்டு வருவதுதான் இதற்கான காரணமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வழக்கமாகவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் பனி என்பது நிலவும். அதற்கு பிறகு பிப்ரவரி தொடங்கினாலே போதும் அந்த பனி மெல்ல மெல்ல விலகி வெப்பநிலை அதிகமாகும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக தற்போது சென்னை உள்ளிட்ட அந்த வட மாவட்டங்களாக இருக்கட்டும், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பிப்ரவரி 9 ஆகிறது. இருந்தாலும் இந்த பனிமூட்டம் என்பது காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் வரும் 12ஆம் தேதி வரை இந்த பனிமூட்டமானது நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே தற்போது சென்னையில் இத்தகைய ஒரு பனிமூட்டமானது நிலவிக் கொண்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழலானது இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல சென்னையை பொறுத்தவரைக்கும் வெப்பநிலை என்பது அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்சம் 20-21 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களில் நிலவக்கூடிய அந்த பனிமூட்டத்தை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். அதுபோன்ற ஒரு சூழல்தான் சென்னையிலும் நிலவிக் கொண்டிருக்கிறது.